வணக்கம். இன்று இப்போது ஊட்டியிலிருந்து வாஸ்து பணி செய்து கொண்டிருக்கிறேன். எனது அருமை அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், இதை பஞ்சபூதங்கள் என்றனர். பிரபஞ்சம் என்றும் அழைத்தனர். இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம் உடலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக பல சான்றுகளை காட்டி சித்தர்கள் விளக்கினர். ஜோதிட பெருமக்களோ ஒரு கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இவைகளை பஞ்சபூதங்களாக சிருஷ்டித்து ஜோதிடத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன ஒற்றுமை, அந்த கிரகங்கள் மனிதனை எப்படி இயக்குகின்றன, ஆளுகின்றன என்பதையெல்லாம் நாம் சித்தர்கள் சொல்லி வைத்தனர். அந்த வகையில் முகூர்த்தம் குறிக்கின்ற எனது அருமை சகோதரர்கள் ஜோதிடர்கள் கிழமை, திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் இதை பார்க்கிறவர்கள் இந்த பஞ்சபூதம் இயக்கத்தை மட்டும் பார்த்தால் போதாது. இந்த பஞ்சபூதம் இயங்குகிறதுக்கு முதல் காரணமாக இருப்பது ஜீவன், அதாவது உயிர். அவன் ஓடுவதும் ஆடுவதும் பயணிப்பதும் எதன் காரணம் என்றால் கண்ணினுடைய ஒளி. ஆக இந்த உடலுக்கு முதல் தேவை உயிர். இந்த உடல் இயங்கி ஆடி பாட ஓட ஆட பயணிக்க அடுத்த தேவை நேத்திரம். இதை யாரும் கவனிப்பதே இல்லை. பஞ்சாங்கத்தில் உள்ளதை அந்த முகூர்த்தங்கள் குறிக்கின்ற பொழுது கிழமை, திதி, யோகம், கரணம் இதை பார்க்கிறார்களே ஒழிய நேத்திரம், ஜீவன் பார்ப்பதில்லை. ஒரு உயர்ந்த முகூர்த்தம் குறித்தாலும் அன்று ஜீவன் இல்லை என்றால் அது உயிரற்ற முகூர்த்தம். சிறப்பான முகூர்த்தங்களை நீங்கள் குறித்தாலும் கண் இல்லை என்றால் அது ஒரு குருட்டு நாள். எனவே ஜீவனுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பஞ்சாங்கத்தில் கணித்து நல்ல முகூர்த்தங்களை கணிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.